அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உங்களில் யார் திருமண செலவுகளுக்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஏனெனில் திருமணம் என்பது அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் பார்வையை கட்டுப்படுத்துகிறது, மேலும் கற்பை பாதுகாக்கிறது. யாருக்கு திருமண செலவுகளுக்கான சக்தி இல்லையோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும், ஏனெனில் அது அவருடைய இச்சையை கட்டுப்படுத்துகிறது என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1905. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக எளிமையான முறையில் ஒருவர் திருமணம் செய்வதாக இருந்தாலும் குறைந்தபட்ச செலவாக மஹர் மற்றும் எளிமையான முறையில் கொடுக்கப்படும் வலிமா ஆகியவற்றிற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. யார் அதற்கான வசதியை பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும், அதற்கான சக்தி இல்லை என்றால் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யும் வரை தனது இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக நோன்பு நோற்றல் என்ற ஒரு அழகிய வழிமுறை இருக்கிறது என்றும் இந்த ஹதீஸ் பாடம் சொல்லுகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.